வெல்கம் டு லிவன் சேஃப் அண்ட் ஸ்டார் சேனல். இன்றைக்கி February 27 and 28 current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and NSPQs. And 1 year subscription ku RRBPO அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா you can get it in 50% offer. So as usual, நேற்று மாதிரி இன்றைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஃப்ரம் 27 and 28 மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரிமைனிங் நியூஸ் ஆர் ஃபேக்சுவல், நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். If not anything is important which is left, உங்களுக்கு புரியல அப்படின்னா do comment in the comment section below. We shall have a separate session. So first வந்து ஆக்சிஸ் பேங்கோட 9th edition of Evolve அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is further future proofing MSME through digital transformation and operational resilience அப்படின்றது. ஸோ 9th edition of Evolve அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். 2014 இதை லான்ச் பண்ணது. இது எதுக்காக மோஸ்ட்லி அப்படின்னா which is for MSME இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க. லைக் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், இனோவேஷன், இன்சைட்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ரெசிலன்ஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு they are going to help. ஸோ இதுவரையும் 9,000 entrepreneurs and 50+ cities வந்து அவங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலயமா பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரூஃபிங் MSME ஃபார் த நியூ ஏஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ்லலாம் இந்த 9th எடிஷனோட கவரேஜ் இருக்க போகுது அண்ட் ஃபோக்கஸ் ஏரியா என்னவாக இருக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதனுடைய எய்மே டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஸோ MSMEயை அவங்களோட டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. லைக் டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதை ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எப்படி வச்சுக்கிறது, கேஷ் ஃப்ளோ பேஸ்டு லெண்டிங் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் GST அண்ட் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் வச்சு அவங்களோட கிரெடிட் ஆக்சசபிலிட்டி எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், லைக் எங்கெல்லாம் வந்து தே கேன் கெட் லோன் அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. நியோ ஃபார் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், நியோ இன் த சென்ஸ் டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் சொல்யூஷன் ஃபார் MSMEs எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட MSME growth, MSME லெண்டிங் சின்ஸ் 2020 இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.7% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து MSME கிரெடிட் செக்மெண்ட்டில் மட்டும் இவங்களோடது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தே ஆர் க்ரோயிங், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீ பிளாட்ஃபார்ம் ப்ரொடியூசிங் என்னது நியோ ஃபார் பிஸ்னஸ். இதை பற்றி அவங்களோட லீடர்ஷிப் முனிஷ் ஷர்தா அப்படின்றவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். முத்தூட் ஃபினான்ஸோட 115 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆப்வியஸ்லி டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் கோல்ட் லோன் மார்க்கெட் அண்ட் இம்ப்ரூவ் த ஆக்சசபிலிட்டி. ஸோ இதில் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து RBI கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஒரு பேங்க் ஆர் an NBFC அவங்களோட வாட் டு சே பிரான்ச்சஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்ற போது தே ஹாவ் டு டூ அந்த ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும் RBI கிட்டேருந்து. ஸோ RBIலேருந்து அந்த அப்ரூவல் அத்தாரிட்டி ஆனால் RBIயும் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஆன் 25th February 115 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபினான்ஷியல் ஆக்சசபிலிட்டி பர்டிகுலர்லி அண்டர் பேங்க்டு ஏரியாஸில் இட் இஸ் கோயிங் டு டூ. ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா நவ் தட் த கோல்ட் ரேட் இஸ் மோர், people who are in need of money they will obviously go for லோனுக்கு போகாமல் they will have an alternative of gold loan. ஸோ கோல்டை மார்கேஜாக வச்சு we can get லோன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அண்டர் பேங்க் ஏரியாஸில், பேங்க் இல்லாத ஏரியாஸில், பேங்க்கோட ஆக்சசபிலிட்டி அதிகமாக இல்லாத ஏரியாஸில் தே டூ நோ கோல்டை வந்து வச்சு we can get in return amount அப்படின்னு தெரியும். ஸோ அப்படின்றப்போ அந்த பிளேஸில் இஃப் முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு நேம் உள்ள ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக பீப்புள் வில் ப்ரிஃபர் திஸ் பிரான்ச் அண்ட் தே வில் ப்ரிஃபர் திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஒரு நார்மல் பேங்க்கை விட தே வில் கோ ஹியர் அப்படின்ற போது இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். ஸோ கோல்ட் லோன் மார்க்கெட் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா அதே தான், இன்க்ரீஸ்டு டிமாண்ட். கோல்ட் லோன்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு கிரெடிட் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ அதனால எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், நியூ பிரான்ச்சஸ் மூலியமாக ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ்லையும் வந்து லிமிடெட் கிரெடிட் ஆக்சஸ் இருக்கிற ஏரியாஸில் அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்கும் அப்படின்றதுனால ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் நியூ பிரான்ச்சஸ்னால ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், கோல்ட் ஜுவல்லரியை ஃபெசிலேட் பண்ணுற அந்த அவங்க நம்ம மார்க்கேஜ் வைக்கிற லோனுக்காக நம்ம வைக்கிற கோல்டு எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக செக்யூராக வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றதையும் வந்து திஸ் நியூ பிரான்ச்சஸ் வில் ஃபீச்சர். ஸோ
அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் 150 நியூ பிரான்ச்சஸ் இன் ஜூலை 2022 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க வித் RBI அப்ரூவல் ஆஃப்டர் 3 year கேப்பில். நவ் தே ஆர் ஓப்பனிங் நியூ 115 பிரான்ச்சஸ். ஸோ 280 நியூ பிரான்ச்சஸ் வந்து Q1 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேயே எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுன்ற டார்கெட் வந்து இருந்துச்சு. அதையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் 300 to 400 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளன்றது டார்கெட். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல் பாசிட்டிவ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. Then a primary factor behind 15.3% increase in corporate profits in FY24 despite slow sales growth அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is cost cutting measures and controlled expenses. ஸோ இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வேர் அவங்களோட டேக்ஸும் வந்து 22% கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் தே ஆர் நாட் இன்வெஸ்டிங் பேக் இன் எக்கனாமி. இன்ஸ்டெட் தே ஆர் மேக்கிங் த ப்ராஃபிட் அண்ட் டேக்கிங் த ப்ராஃபிட் அவுட். ஸோ வேறு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் காஸ்ட் கட்டிங் மெஷர்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ் ஆர் நான் கம்பீட்டிங் அப்படின்றவங்கள வந்து முன்னாடி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து செலவுலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நவ் தட் த லேபர் இஸ் மோர் அவைலபிள். அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஓகே லெட் தம் கோ அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லெட்டிங் தெம் அவுட். ஆல்சோ AI மாதிரியான ஃபீச்சர்ஸை உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு மேன் பவரை கம்மி பண்ணுறாங்க. ஸோ தட் தே ஆர் கெட்டிங் மோர் ப்ராஃபிட். அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 15.3% இன் FY24 சேல்ஸ் க்ரோத் வந்து 5.5% தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துமே ப்ராஃபிட்டே இவ்வளோ கூடி இருக்குன்னா அப்போ ப்ராஃபிட்டோடு சேர்த்து மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ். ஸோ மெயின் ட்ரைவர் ஃபார் ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஷன். சர்வீஸ் செக்டார்னால் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது நம்மளுக்கே தெரிஞ்சது தான். இந்தியா இஸ் அ சர்வீஸ் செக்டார் பேஸ்டு ஒரு கண்ட்ரியாக மாறிட்டு தான் இருக்குது. சேல்ஸ் க்ரோத் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பேர் பண்ணும்போது 6.8% அங்கே, மேனுஃபேக்சரிங்கில் 4.1% தான். பிகாஸ் ஆஃப் வீக் பர்ஃபார்மன்ஸ் இன் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோலியம். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15.5, இங்கே 13.2 தான். ஒரு மைல்டர் சேஞ்ச் தானும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்களேன், 38.1% தே ஆர் பேயிங். பட் இங்கே வந்து அப்படி இல்லை, 7.2% தான். தட் ஆல்சோ ரெக்கவரிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி 7.6% தான். ஸோ விச் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதுதான் சர்வீஸ் செக்டாருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் டிமாண்ட் மோர் லேபர், மென் அது அதிகமாக டிமாண்ட் பண்ணும். ஸோ தட் அந்த சேலரிஸ்லேயே நிறையா போகும். பட் சர்வீஸில் அப்படி இல்லை. நவ் தட் AI is there, they are doing most of the things with AI. And most of the corporate sectors where people projects எடுத்து வேகமாக முடித்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போகணும்னு நினைக்கிற அந்த கார்ப்பரேட் செக்டார் ஜெயின்ஸ் அந்த தலைவர்கள் எல்லாம் தான் வந்து they are saying do work 7 days in a week, 13 hours in a week அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் மென்ஷன் பண்ணுறது. ஸோ தேட் அவங்க வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை ஈஸியாக முடித்து புது ப்ராஜெக்ட்குள்ளே போகணும். அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிக்க தான் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் தே ஃபினிஷ் ஃபாஸ்ட்டாக அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து அவங்களோட மெயின் எய்ம். நாட் தேட் அவங்க வந்து இந்தியா வளரணும்னு கேட்கல. ஆல்ரெடி 20% of the people who are working are in the working class people. 20% தான் ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள். அந்த 20 செக்டார் பீப்புளை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள். ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஆல்ரெடி மோர் தேன் 12 hours in a day in India. இது வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் ஹிந்துவில் வந்து எடிட்டோரியலில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 20%ஐயும் நீ வந்து மோர் தென் 30 hours ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்கிறது இஸ் அ நான்சென்ஸ். ஸோ அதுதான் தே ஆர் டூயிங். அவங்களோட ஓன் ப்ராஃபிட் அதிகமாகணுன்றதுக்காக அவங்க உழைக்கலாம். ஒய் ஷுட் ஐ அப்படின்றது. அதுவும் அந்த ஒய் ஷுட் ஐக்கு வந்து இஃப் ஐ கெட் மோர் ப்ராஃபிட் லைக் யூ the CEOs அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது இயர் ஆன் இயர், அவங்களோட சேலரி க்ரோத் ஆர் த டிவிடெண்ட் க்ரோத் எவ்வளோ இருக்கோ அதே டைம்ஸில் எனக்கும் இருந்துச்சுன்னா ஐ வில் டூ. பட் ஐ கான்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ் இன் த காஸ்ட் ஆஃப் என்னோடய ஹெல்த்தோ இல்லை ஃபேமிலியோ. ஸோ அது ரெண்டையும் ஐ கான்ட் காம்ப்ரமைஸ் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங். ரோல் ஆஃப் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் தட் இன்க்ரீஸ் ஒன்லி 3.4% டியூ டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால எம்ப்ளாயோட ரெம்யூனரேஷன் க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது.
ஸோ நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியும் வந்து தே ஆர் மெயின்டைனிங் வீக் சேல்ஸ். ஃபினான்ஷியல் ஹெல்த் இன் இந்தியன் கம்பெனிஸ் சாம்பிள் டேட்டா எடுத்திருக்காங்க 6,000+ கம்பெனிஸில், நான் ஃபினான்ஸ் பப்ளிக் கம்பெனிஸில். அது வந்து டிக்ளைன் தான் காட்டியிருக்கு. ஸோ லோவர் ரெசிலியன்ஸ் ஆன் பாரோவிங் ஃபண்ட்ஸை வந்து இது காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் வந்து 4.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, விச் இஸ் பெட்டர் டெப்த் மேனேஜ்மெண்ட். கடனை வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட், பிக்சலோட ஃபயர்ஃப்ளை சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் ஃபார் எர்த் அப்சர்வேஷன். ஸோ இதை லான்ச் பண்ணது என்னவோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்னாலும் தே லான்ச்ட் இட் இன் கலிஃபோர்னியா. பிகாஸ் நம்மக்கிட்ட ப்ரைவேட் இருக்குது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றத வந்து டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. பட் தே டூ ப்ரிஃபர் SpaceX. ஸோ பெங்களூரு பேஸ்டு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்பான பிக்சல், ஸோ அவங்களோட ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷன் அப்படின்ற ஒரு மிஷனுக்கு கீழே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சேட்டலைட் நெட்வொர்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸிங் த லான்ச் வெஹிக்கிள் SpaceXோட டிரான்ஸ்போர்ட்டர் 12 ரைட் ஷேர் மிஷன். ஸோ இந்த லான்ச் சைட் வந்து கொடுத்துருக்காங்க வந்தன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் கலிஃபோர்னியா. தென் வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தேட் இதுக்கு முன்னாடி இருக்க ட்ரெடிஷ்னல் ஜூமிங் கன்வென்ஷனல் சேட்டலைட்ஸ் வந்து தே கேன் ஜூம் ஆர் கேப்சர் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் ஒன்லி அப் டு 30 meters. பட் இது வந்து 5 meter வரையும் தே கேன் ப்ரொவைட் த ரெசல்யூஷன். ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்தியாவில் திஸ் வில் பி யூஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஆன் அப்படின்றதுக்காக. ஸோ ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் தான் என்னென்னா கேப்சர்ஸ் டேட்டா 150+ ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸில். ஸோ எர்த்தோட அப்சர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளுக்கு இனிமேல் கிடைக்கும். ஸோ இந்தியாவில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தே கேன் ஹேண்டில் இட் வித் தீஸ் இமேஜஸ் நவ். ஸோ வைடு கவரேஜ் இருக்க போது 40 km ஸ்வாத் வைட், யூஸ்ஃபுல் ஃபார் மானிட்டரிங் லார்ஜ் ஏரியாஸ். ஆர்பிட் டைப் வந்து சன் சிங்க்ரனைஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆல்டிடியூட் வந்து கிட்டத்தட்ட 550 km. டெய்லி ரீவிசிட்ஸை வந்து இட் வில் பி அலோவிங். அண்ட் இது எங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம்னா அக்ரிகல்ச்சர், கிளைமேட் மானிட்டரிங், வாட்டர் குவாலிட்டி அசஸ்மெண்ட், டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே வி ஆர் கோயிங் டு யூஸ் தீஸ். அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்பேஸ் செக்டர் என்னென்னா குளோபல் சேட்டலைட் இமேஜினரி மார்க்கெட்டில் நம்மளோட ப்ரொஜெக்டட் ரீச் வந்து $19 billion by 2029. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு திஸ் சேட்டலைட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் கிளைண்ட்ஸை ஆட் ஆகிருக்காங்க அப்படின்னா ரியோ டின்டோ, பிரிட்டிஷ் பெட்ரோலியம், இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜிங் மூலியமாக தே ஆர் கோயிங் டு டூ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜிங் மூலியமாக நம்ம லேண்டை மேப் பண்ணுறதுக்கு ரூரலுக்கு தனியாக அர்பனுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது, 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் ரூரலுக்கு வந்து எஸ்எல் ஆரம்பிக்கும், அர்பனில் என்எல் ஆரம்பிக்கும். அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றத டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. 2 ஸ்கீமோட நேம். அண்ட் அர்பனுக்குரியது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். நேம் மட்டும் எழுதினாலும் ஓகே, ஃபுல் ஃபார்ம் ஃபார் போத் ஆஃப் தேட் எழுதினாலும் இட் வில் பி ஃபைன். 6 சேட்டலைட்ஸ் பை மிட் 2025 லான்ச் பண்ணலான் இருக்காங்க. ஃபுல் 24 சேட்டலைட் கான்ஸ்டலேஷனும் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களோட எய்ம். ஸோ 5 meter கன்வென்ஷனலாக இருக்கிறது எவ்வளோ 30 meter, இப்போ இருக்கிறது வந்து 5 meter வரையும் இட் கேன் ஜூம் இன். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் IIT மெட்ராஸ் தான் இதை வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் IIT மெட்ராஸ், இந்தியன் ரயில்வேஸ் ஃபண்ட் பண்ணி IIT மெட்ராஸோட அந்த டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தே ஃபவுண்ட் திஸ் ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அச்சீவ் பண்ணணுன்றது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். 422 meters இன் IIT மெட்ராஸில் ட்ராக் லென்த் போட்டு இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் லீவியேஷன் இன் வேக்கம் டியூப்ஸ். இதனால் ஹை ஸ்பீட் ட்ராவல் மூலயமா வர ஃப்ரிக்ஷனை வந்து இட் கேன் எலிமினேட் அந்த மேக்னெட்டிக் வேக்கம் டியூப்ஸ். ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே வந்து ஒரு பிக்சராக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து யார் பர்டிகுலராக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க ஹைப்பர் லூப் ஒர்க் அப்படின்னா 1200 km/h வந்து ஸ்பீடில் போக முடியும். ஸோ தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்கை யூஸ் பண்ணி லீவியேட் பண்ண பாட்ஸை வந்து வேக்யூம் டியூப்குள்ளே போட்டுட்டா த ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இட் வில் கோ ஃபாஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி ஏர்பிளைன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி ஆஃப் தேட் ஸ்பீட் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ட்ராசிட்டி ட்ராவல் டைமை வந்து இட் வில் ரெடியூஸ், லைக் டெல்லி டு ஜெய்ப்பூர், பெங்களூர் டு சென்னைலாம் வந்து 30 minutes we can reach அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் லீடிங் த ப்ராஜெக்ட் அப்படின்னா IIT மெட்ராஸில் இருக்கிற
அவிஷ்கர் ஹைப்பர்லூப் டீம் அவங்க தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால இன்னும் 1 million அடிஷ்னல் கிராண்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டு அச்சீவ் 40 to 50 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ராக்கையும் வந்து கமர்ஷியல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் ஹேப்பன் சூன். ஸோ ரெவல்யூஷனைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பூஸ்ட் டு இனோவேஷன், எனர்ஜி எஃபிஷியன்ட், இதெல்லாமே நடக்கும். ஸோ இது ஏன் யூஸ்வலாக பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா த ட்ராவல் டைம் ஆல் அந்த பெரிய மேஜர் சிட்டிஸ்க்கு சிட்டிஸில் வேலை பார்க்குற பீப்புள் who are dwelling inside those cities, அதனால் நிறைய ஏர் பொல்யூஷன்லாம் வருது இல்லையா. ஸோ அதுக்கு பதில் இஃப் தே ஆர் டெல்லியிலேயே ஒர்க் இருந்தாலும் எவ்ரிடே தே கேன் ட்ராவல் த்ரூ திஸ் ஹைப்பர் லூப். அதுக்கான அலவன்ஸும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். The Delhi population and pollution will reduce, so that the convenience will be there and they can also get benefited. So நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் who are working class people அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் they will be protective, growth இருக்கும், GDP growth and these all things will happen. அதுக்காக கூட இருக்கலாம். ஃப்யூச்சர் ரோட் மேப் வந்து 40 to 50 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்கேல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பைலட் டெஸ்டிங் வந்து they will do கமர்ஷியல் டிப்ளாய்மெண்ட்காக. தென் நெக்ஸ்ட் வந்து UAE வந்து நியூலி இன்ட்ரடியூஸ்ட் ப்ளூ விசா. ஸோ UAE வந்து ப்ளூ விசா, USA வந்து கோல்டன் விசா அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறதா வந்து டாக்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ்னா என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் ஆக்ஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ளூ விசா வில் பி கிவன் ஃபார் 10 years. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 10 year ரெசிடென்ட் பர்மிட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் சமிட் 2025 துபாயில் 11th to 13th February நடந்திருக்கு. அப்போ தான் அதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐடென்டிட்டி, சிட்டிசன்ஷிப், கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட்ஸ் செக்யூரிட்டி ICP அவங்க தான் வந்து இந்த விசா அப்ளிகேஷன் அண்ட் அப்ரூவலை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ஓவர்லுக் திஸ். ஸோ ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள் அப்படின்னா என்விரான்மெண்டல் இனோவேட்டர்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டியோட லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் NGOஸோட மெம்பர்ஸ், கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அதில் இருக்கிறவங்க, தென் ரெசிபியன்ஸ் ஆஃப் குளோபல் சஸ்டைனபிலிட்டி அவார்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் சஸ்டைனபிலிட்டி சொல்யூஷன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து தீஸ் ப்ளூ விசா வில் பி கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் 20 சஸ்டைனபிள் எக்ஸ்பர்ட்ஸை வந்து இந்த விசா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனும் வந்து தே ஆர் கோயிங் டு, அவங்களே கொடுக்குறது 20 பீப்புளுக்கு. அப்ளிகேஷனும் வந்து தே வில் கெட் 24/7 ICP வெப்சைட்டில் வந்து யூ கேன் டூ. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அதை செக் பண்ணிவிட்டு தே நாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தே வில் கிவ் த கேண்டிடேட்ஸுக்கு அந்த ப்ளூ விசா வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் EFIR ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. இன் விச் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா க்ரூ. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் க்ரூ அவந்திபுரா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இந்த EFIR வயா இமெயில் மூலயமா பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னா கம்ப்ளைண்ட் நேம் வந்து முஸ்தக் அகமத் பத். ஸோ இவரோட கேஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னா அசால்ட், அவங்களோட ஃபேமிலியில் 2 இண்டிவிஜுவல்ஸால் அசால்ட் வந்து அலிகேட் பண்ணியிருக்கிறதா ஹீ ஃபைல் த கம்ப்ளைண்ட். கேஸ் ஃபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. த கம்ப்ளைண்ட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் த்ரூ இமெயில். ஸோ ஒய் திஸ் இமெயில் மூலயமா பண்ணுறாங்க அப்படின்னா 282 ஓட லா கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா EFIRs ஃபார் கக்னிசபிள் அஃபென்சஸ் வேர் த அக்யூஸ்ட் இஸ் அன்னோன். யார் அக்யூஸ்ட்னே தெரியாத போது அந்த தே கேன் டூ EFIRs. ஸோ அக்யூஸ்ட் அன்னோனாக இருந்துச்சு அப்படின்னா EFIRs ஷுட் பி லிமிட்டட் டு த கேஸ் வித் பனிஷ்மெண்ட் அப் டு 3 years. ஸோ பாரதிய நியாய சன்ஹிதா அதில் தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் FIRs. ஸோ அதில் வந்து தே ஆடட் திஸ் நியூ இனிஷியேட்டிவ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் EFIR என்னென்னா ஃபாஸ்டர் க்ரைம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ தட் ஜஸ்டிஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரிவென்ட்ஸ் டேம்பரிங் வித் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் அந்த வந்து நோட்டில் தானே எழுதுவாங்க FIR. ஸோ அதெல்லாம் கிளிக்கிறதோ அது சம்திங் அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே நடக்காது. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். ஸோ டக்குன்னு ரெக்கார்ட் ஆகிடும். எவ்ரி ஒன் கேன் சி. அந்த பாலிசி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்கும். அதுக்காக இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன சேலஞ்சஸ் அப்படி இருக்குன்னா லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நிறைய ப்ராசஸஸ் வந்து இன்னும் ஸ்டாண்டர்டாக மாற்றலை. நோ ஆட்டோமேட்டிக் FIR ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குறதுக்கும் ஒரு லீகல் வேலிட் சிக்னேச்சர் வேணும் இல்லையா. ஸோ அது யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காகவும் வந்து வே ஃபார்வர்டெலாம் சொல்லியிருக்காங்க. ஆத்தென்டிகேஷன் டெக்னிக் ஃபார் FIRோட வேலிடேஷனுக்கு should be implemented and immediate FIR registration through electronic means should be done. So
தென் டெவலப் அ சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் எஃப்ஐஆர் சிஸ்டம். ஸோ தட் ஒரு பிளேஸில் இருக்கிறது இன்னொரு பிளேஸ்லையும் சேம் கேஸ்க்காக எஃப்ஐஆர் போட்டக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக. தென் 28th பார்த்தோன்னா highest GDP per capita in 2025 according to IMF report எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் லக்சம்பர்க். ஸோ யூஸ்வலாக நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, ஒரு கண்ட்ரியில் அந்த கண்ட்ரிக்குள்ளே அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இன் அ ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம். ஸோ யூஸ்வலி we take it as a financial year, 1 year. And the financial year would be from April to March. So April to March it will be. ஸோ யூஸ்வலாக இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பட் வேறு ஒரு கண்ட்ரியோட நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து வேறு இருக்கும், அந்த கண்ட்ரியில் உள்ள இன்ஃப்ளேஷன் வேறு இருக்கும், அண்ட் அங்கே இருக்கிற பொருட்களோட ப்ரொடக்ஷன் இன்புட்டும் அவுட்புட்டும் வேறு மாதிரி இருக்கலாம், அந்த அவுட்புட்டில் வேறு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கலாம். ஸோ வாட் தே யூஸ் டு டூ, PPP அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் parity na it will be given here. Yeah, purchasing power parity na which is a metric used to compare the cost of living and economic productivity across the country. So they will have certain basket of goods common to these kind of countries. So அது ரெண்டு கண்ட்ரிலையுமே எப்படி இருக்குது, காஸ்ட் வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கா ஆர் கூட இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தே வில் கம்பேர் ஒரு கண்ட்ரியும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ண ரேங்கிங் தான் இது. ஸோ அதில் டாப் 3 வெல்த்தியஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா லக்சம்பர்க், சிங்கப்பூர், மக்காவா. தென் எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்காவா. தென் ஹையஸ்ட் ரேங்கிங் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்னென்னா கத்தார் அண்ட் விச் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் எல்என்ஜியோட எக்ஸ்போர்ட்டரில் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனால. ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி இன் டாப் 10 அப்படின்னா கானா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆயில் ட்ரிவன் க்ரோத். யூஎஸோட பொசிஷன் என்ன, ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கான கண்ட்ரி இல்லையா. ஸோ அதனுடைய பிளேஸ் என்ன அப்படின்னா 10th பொசிஷன். 10 ஃபீச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இன் டாப் 10 அப்படின்னா ஃபினான்ஸில் வந்து லக்சம்பர்க், சிங்கப்பூர், ஸ்விட்சர்லாண்ட். எனர்ஜி ரிலேட்டடாக பார்க்கும்போது கத்தார் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கத்தார், நார்வே, ப்ரூனியா. டெக் அண்ட் ஃபார்மாவில் அயர்லாண்ட் அண்ட் யூஎஸ்ஏ இருக்காங்க. ஸோ ஒய் PPPனா அதுதான், தே வில் மோர் ஆர் லெஸ் மேக் இட் சிமிலர். ஸோ IMF தான் இந்த ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி பை GDP per capita அப்படின்னு. ஸோ டிஸ்பைட் இருந்தது வந்து இவ்வளோ செப்பரேட்டாக கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இஸ் லக்சம்பர்க், செகண்ட் சிங்கப்பூர், தேர்ட் வந்து மக்காவா, ஃபோர்த் வந்து அயர்லாண்ட் இங்கே இருக்கு இல்லையா அயர்லாண்ட், ஃபிஃப்த் வந்து கத்தார், சிக்ஸ்த் வந்து நார்வே இங்கே இல்லையா இங்கே இருக்கு நார்வே, அதுக்கப்புறம் ஸ்விட்சர்லாண்ட், அதுக்கப்புறம் ப்ரூனாய் is in 8th position. 9th position Guyana இந்த இருக்குது 9th position Guyana and the 10th position is US. ஸோ நம்ம என்ன தான் அந்த லிஸ்ட்டில் வந்து பாட்டம் 100 கண்ட்ரீஸில் வந்து தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம பெர் கேபிட்டா இன்கமில் வி ஆர் லேக்கிங். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், பட் வி டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆர் ஒரு பர்சன் ஏர்னிங்கோட ஒரு பர்சனோட ஏர்னிங் தான் வந்து பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ பெர் கேபிட்டா ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஒரு மந்த்துக்கு தே ஆர் ஏர்னிங் அப்படின்றத பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அது பார்க்கும்போது வி ஆர் ஆல்வேஸ் லேக்கிங். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டில் சைனாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன், ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன் தான் இந்த மக்காவா. அதனால தான் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் SARனு கொடுத்துருக்கு, ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க அந்த இதில் பிகாஸ் ஆஃப் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் அவங்களோட வாட் டு சே அந்த லிஸ்ட்டில் தே ஆர் தேர் பிகாஸ் ஆஃப் அவங்களோட பாப்புலேஷன் கம்மி, நம்மளுக்கு பாப்புலேஷன் கூட. அண்ட் நம்மளோட கண்ட்ரியில் இப்போது ரிச்சர் பீப்புள் ஆர் ரிச்சர் அண்ட் தே ஆர் ரொம்ப லிமிட்டட். டாப் 10% வந்து 1% பீப்புள் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு காமன் டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஆடிங் ஆன். ஸோ IMFோட ரேங்கிங் தான் இது. பட் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் கூட தே வேர் ஸ்பெசிஃபைங் தட் பெர் கேபிட்டா இன்கம் இன் இந்தியா இஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மேஜர் கிரிட்டிசிசம் தான். ஸோ அதை பற்றி பார்க்கணும் ஆர் ஏதாவது ரீட் பண்ணணும் ரிலேட்டட் டு தேட் பெர் கேபிட்டா அண்ட் இந்தியாவோட பெர் கேபிட்டா ஏன் க்ரோ ஆகாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து யூ கேன் லுக் பிகாஸ் that will be one or the other day it will be useful for you and that's it. நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NBFC அண்ட் மைக்ரோ லோன்ஸ்க்குரிய
பேங்க் லோனோட ரிஸ்க் வெயிட்டை வந்து பேங்க்குக்கு கூட்டியிருந்தாங்க ஆர்பிஐ இன் 2023 அப்படின்னு சொல்லி 2-3 days முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து திரும்ப ரிபேட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ரிவர்ட் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ April 1, 2025 தட் இஸ் ரெஸ்டோர்ட் என்பிஎஃப்சிஸோட லோன் ரிஸ்க் வெயிட் டு எக்ஸ்டர்னல் ரேட்டிங் பேஸ்டு லெவல்ஸ். ஸோ இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து 100% இருந்துச்சு ஃபார் பேங்க்ஸ் ஹூ ஆர் கிவிங் லோன்ஸ் டு இந்த என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ லோன்ஸ்க்கு. இப்போ ₹1 தே ஆர் கிவிங்னா ₹1 தே வில் கீப். ஸோ அந்த மாதிரி 100% எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ தட் தே வில் கீப் இட் இன் ப்ரொவிஷன். ரிஸ்க் வெயிட்டில் தே ஹாவ் டு ஹேவ். அதை வந்து 125% மாற்றிருந்தாங்க ஆர்பிஐ. இப்போ இல்லை இப்போ பேங்க்குக்கிட்டேயே அந்த ப்ரொவிஷன், அதாவது லிக்விடிட்டி க்ரைசிஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, லிக்விடிட்டி க்ரைசிஸ் இருக்கிறதுனால இப்போ 125% ஆஃப் த ருபீஸ் தே ஆர் கிவிங் டு என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ லோன்ஸாக ப்ரொவிஷனாக அவங்க வச்சாங்கன்னா தே கான் டூ த பிஸ்னஸ் பேங்க்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி லிக்விடிட்டி க்ரைசிஸில் இப்போ இருக்கிறபோது இந்த ஒரு அடிஷ்னல் பேர்டன் வேணான்றதுனால அகெயின் 125லேருந்து 100க்கே மாற்றிருக்காங்க ஆர்பிஐ, which will be effective from April 1, 2025. Counteracting the decline in bank loan growth seen after 2023 decision. ஸோ இது ஸ்லோ கிரெடிட் க்ரோத்னால தான் இதை பண்ணுறாங்க. மைக்ரோ லோனோட ரிஸ்க் வெயிட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர் மைக்ரோ லோன் அண்ட் என்பிஎஃப்சிக்குமே வந்து அவங்களோட ஃபண்டிங் சோர்சஸ் லைக் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் ஈசிபிஸே வந்து பேங்க்ஸ் தான். ஸோ ரிஸ்க் வெயிட்னா என்னென்னா த பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல் பேங்க்ஸ் மஸ்ட் ஹோல்ட் அகேன்ஸ்ட் அ லோன் பேஸ்ட் ஆன் borrowed ரிஸ்க். ஸோ அவங்க borrowed ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தே ஹாவ் டு ஹேவ் இட் அஸ் அ ப்ரொவிஷன். ஸோ என்பிஎஃப்சிஸ் அண்ட் மைக்ரோ லோன்ஸ்க்கு கொடுத்துருக்கதை தே ஹாவ் டு கீப் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 125% ஃபார் மைக்ரோ லோன்ஸ் இருந்துச்சு. பட் நவ் ரிவைஸ் பண்ணதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸில் இது ரிவைஸ் பண்ணல எவ்வளோன்னா 75% ரீட்டைல் பிஸ்னஸ் லோன்ஸ், 100% ஃபார் கஸ்டமர் கிரெடிட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ரெண்டுக்குமே வந்து பேங்க்ஸுக்கு கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் லோவராக இருக்கிறதுனால இந்த டிசிஷன், அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து பாரோவிங் காஸ்ட்ஸை வந்து இனிமேல் கம்மியாகும். ஸோ தேட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லிக்விடிட்டி அதிகமாகிறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். தென் டாடா கேபிட்டலோட MOU வந்து ஒருத்தவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்ட்ரென்தனிங் MSME ஃபினான்சிங். அது யார் அப்படின்னு இந்த லோகோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் சிட்பி. ஸோ சிட்பி கூட தான் இந்த சைனிங் வந்து நடந்திருக்கு. டு கிரெடிட் ஆக்சஸ் பண்ணணும், MSMEஸ்க்கு கிரெடிட் ஆக்சஸ் இருக்கணுன்றதுக்காக. அண்ட் தேர் இஸ் அ கேப், கிரெடிட் கேப் MSME செக்டாரில். ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக சிட்பி அண்ட் டாடா கேபிட்டல் வந்து தே ஆர் பார்ட்னரிங். ஸோ அதை பற்றி ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு கொடுக்க போகிறோம், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் வி ஹேவ் டு நோ இஸ் சிட்பி டாடா கேபிட்டலோட MOU பண்ணி MSMEக்கு ஃபினான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வி ஹேவ் டு நோ. தென் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ டேப் ஆன் இந்த மாதிரி அந்த TCLோட யார் சைன் பண்ணால் அண்ட் சிட்பிலேருந்து யார் சைன் பண்ணா அப்படின்றத யூ கேன் ஹேவ். தென் ஆர்பிஐ வந்து ப்ரொஜெக்டட் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் FY Q1. இது ஏன் நியூஸில் இருக்குன்றதே எனக்கு புரியல, பிகாஸ் இட் வாஸ் கிவன் ஆல்ரெடி இன் MPC. ஒருவேளை ஆர்பிஐயோட ஃபெப்ரவரி புல்லட்டினில் இருக்கிறதுனால இது இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். நீங்கள் வந்து SBI PO எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே ஏப்ரலில் தான் வந்து நெக்ஸ்ட் MPC மீட்டிங். ஸோ அது வரையும் திஸ் இஸ் கோயிங் டு பி த டேட்டா ஃபார் யூ. ஸோ ஒருவேளை நீங்கள் கிளர்க் வந்து மார்ச் எண்ட் ஆர் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தானே இருக்க போகுது. ஸோ April 2-4 தான் வந்து MPC மீட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் இருந்துச்சுன்னா திஸ் டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இஃப் யூ ஆர் ரைட்டிங் SBI கிளர்க். SBI POவோட ப்ரிலிம்ஸே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால I don't find any need to have it in your mind, but take a look at it. Financial market on edge over tariff impactனால ஸோ ஆர்பிஐயோட எக்கனாமிக் அவுட்லுக்கில் இட் இஸ் கிவன். ஸோ 4.8% வந்து ஹோல் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் Q1 அண்ட் Q4 ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. that's it. ஆர்பிஐ வந்து குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இதை பற்றி வார்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்லுக் ஆன் இந்தியன் எக்கனாமியை பற்றி ஆப்டிமிஸ்டிக்காக தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ ஆப்வியஸாக தே ஹேவ் டு ஸ்பீக் த சேம். அண்ட் ஆர்பிஐ அண்ட் S&P தான் வந்து இந்த 6.47% அண்ட் 6.8% வந்து GDP growth ப்ரொஜெக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேமாக பண்ணியிருக்காங்கன்ற போது யூ கேன் ஹேவ் இட் இன் யோர் மைண்ட் ஈஸிலி. ஆர்பிஐ வச்சிருக்கிறது தான் வந்து S&Pவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை யூ கேன் ஹேவ்.
தென் 11th chairperson ஆஃப் செபியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 years. இந்த டேர்ம் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் 11th personன்றது இம்பார்ட்டண்ட் அண்ட் அவரோட பேர் துஹின் கண்டா பாண்டே அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். ஸோ ஹீ வாஸ் ஃபேமஸ் ஃபார் இந்த துஹின் கண்டா பாண்டே இஸ் ஃபேமஸ் ஃபார் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஏர் இண்டியா அண்ட் எல்ஐசியோட ஐபிஓ நடக்கும்போது ஹீ வாஸ் ஹேண்டிலிங் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால ஹீ வாஸ் வெரி ஃபேமஸ் அட் that time. He gave certain interviews too. But அதுக்கப்புறம் வந்து actually he was in Department of Investment and Public Asset Management. So PAM, Public Asset Management. So Department of Investment and Public Asset Management he was there, which is under Ministry of Finance. அதுக்கப்புறம் he was working as a secretary in finance ministry. So now he became the SEBIயோட chairperson. ஸோ நம்மளுக்கு செபியோட ஸ்டார்டிங்னு பார்த்தோம்னா இட் இஸ் அன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி 1988 இருந்தாலும் ஸ்டாட்யூட்டரி பவர் வந்து 1992 தான் நம்ம கொடுத்துருந்தோம். எஃபிஐ அண்ட் எஃபிஐ இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ இன் 2025லன்றது வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் எஃபிஐ வந்து வித்ட்ரூ ஆயிருக்குன்றது வந்து நம்மளுக்கு இப்போ நியூஸில் பார்த்தாலே தெரியும். ஹீ வாஸ் பிஃபோர் த ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஸோ ஆர்பிஐயோட கவர்னரும் சரி செபியோட சேர்பர்சனும் சரி டூ கேம் ஃப்ரம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஸோ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக ஒரு ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இஃப் யூ கேன் ரீச் அப் டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக போக முடிஞ்சுன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் எய்தர் ஆஃப் திஸ் சாய்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். பிகாஸ் ஆல்வேஸ் தே டூ த சேம். நவ் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் சர்வீஸ் ஆக்சசபிலிட்டி. ஸோ நம்ம ஒரு ஆதார் அப்ளை பண்ணிட்டோம், அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஒரு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அதனுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு போர்ட்டல், அதுக்கு பேர் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல். யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆப்வியஸாக மெய்டி மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரூவல் ப்ராசஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி போர்ட்டல், ரியல் டைம் ட்ராக்கிங்லாம் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கும், பப்ளிக் கன்சல்டேஷன்லாம் வந்து வி கேன் கெட் த்ரூ தட். அண்ட் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் authentication for good governance, social welfare innovation, knowledge amendment rule 2025 இது கீழே லீகல் ஃப்ரேம்வொர்க் கீழே தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணி அலோவ் பண்ணியிருக்காங்க. UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் த ஸ்டாட்யூட்டரி பாடி விச் ஓவர்சீஸ் ஆதாரோட சர்வீசஸ். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனியன் மினிஸ்டரான சர்பானந்த சோனோவால், ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ அவர் தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாரு டு ஸ்டாண்டர்டைஸ் த போர்ட் ஆப்ரேஷன் அக்ராஸ் இந்தியா. பட் ஆப்ஷனில் வந்து அது இல்லவே இல்லை அந்த ஆன்சரே. பட் த ஆன்சர் இஸ் ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ். ஸோ இது கூட சேர்ந்து இன்னும் 2-3 இது லான்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஃப்ளோ இன் லாஜிஸ்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு மாற்றிருந்தாங்க. அண்ட் நம்ம ரீசெண்டாக பட்ஜெட்டில் ஷிப்பிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிற காம்பனன்ட்ஸ், அதுக்கான மேக்கிங் அந்த காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து என்ன டைப் ஆஃப் டியூட்டி வாஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் இன் பட்ஜெட் ஃப்ரம் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றதை டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ ஆர் ஜஸ்ட் டூ ரீகால். சாகர் அங்கலன் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 23-24. significant step towards enhancing efficiency and global competitiveness in Indian maritime sector இருக்கணுன்றதுக்காக. அண்ட் பாரத் குளோபல் போர்ட்ஸ் கன்சார்டியம் அப்படின்னு ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் க்ரோத் இன் போர்ட்ஸில். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட், ஒரு கைண்ட் ஆஃப் போர்ட் இட் இஸ். இது வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து இந்தியாவில் இருக்கா? இஃப் ஸோ அது ஆப்ரேஷ்னலில் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதோட நேம் என்ன? இந்த எஸ் ஆர் நோக்கு அப்புறம் ஆப்ரேஷனில் இருக்கான்றதுக்கு எஸ் ஆர் நோ. அப்படி இது ரெண்டுமே எஸ்ஸாக இருந்தால் வாட் இஸ் த நேம், நோவாக இருந்தால் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஸோ அது என்னன்றது டூ கமெண்ட். அண்ட் மைத்ரி ஆப், இந்த மைத்ரி மாதிரியே ஒரு ரெகுலேட்டரி பாடி ஒரு இதே மைத்ரி மாதிரியே ஒரு ஆப் வந்து இதே நேமில் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெகுலேட்டரி பாடி எதுக்காக அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க, அண்ட் அந்த ரெகுலேட்டரி பாடி என்ன, ரெகுலேட்டரி பாடி நேம் என்ன, அண்ட் ஃபார் வாட் தே ரிலீஸ்டு தட் ஆப் அப்படின்றத டூ கமெண்ட். ஸோ மைத்ரி ஆப் ஃபார் அண்ட் ஏஐ பிளாக்கிங்காக டிஜிட்டலைஸ் ட்ரேட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மைத்ரி ஆப். தென் மேரிடைம் வீக் அப்படின்னு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீக் என்னன்னு தேடி பார்த்தேன், இட் வாஸ் நாட் மென்ஷன்டு கிளியர்லி, பட் ஒரு வீக் வந்து வி வில் அப்சர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ் அப்படின்னா,
போர்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. இது வரையும் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீம்லைனிங் பண்ணலை. ஸோ ஒரு நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொண்டு வந்து போர்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். சாகர் அன்கலன் அப்படின்றது என்னென்னா லாஜிஸ்டிக் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ தட் ஒரு கம்படிட்டிவ்னஸ் இருக்கும், நம்மளால ட்ராக் பண்ண முடியும் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னாலும் we can look into the index and we can do the changes. ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கன்சார்ட்டியம் தான் இந்த பாரத் குளோபல் போர்ட்ஸ் கன்சார்ட்டியம். இந்தியாவோட ட்ரேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேரிடைம் ரிலேட்டடாக we are going to expand. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது அது. அண்ட் மைத்ரி ஆப் ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மாஸ்டர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ரெகுலேட்டரி இன்டர்ஃபேஸ். இட் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஏஐ அண்ட் பிளாக் செயின் யூஸ் பண்ணி ட்ரேட் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக மைத்ரி ஆப். அண்ட் வர்ச்சுவல் ட்ரேட் காரிடார் விச் இஸ் அ டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க். அதுவும் இந்தியா அண்ட் யூஏஇயை கனெக்ட் பண்ணி பிம்ஸ்டெக் and Asian countries-ஐயும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, which is also related to trade. So that's it for today. All the best for your exams, and if you do find any of the news in 26, 27, 28 difficult, do comment in the comment section below. We shall have a separate session. And all the best for your upcoming SBI PO exam, and SBI clerk, please do start your preparations.